அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவை கூட்டம் அப்படிங்கிறது தொடங்குது. ஸோ தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அப்படிங்கிறப்போ என்ன பண்ண போறாங்க, எப்படி அப்படியே ஒரு திணறலா இருக்கும் அப்படின்னு வைங்களேன். ஏன்னா திமுக எப்பொழுதுமே எதிர்க்கட்சியா இருந்தால் ரொம்ப ஆக்டிவா செயல்படுவாங்க. அப்படி இருக்கப்போ தாவேக்கா புதுசு அப்படிங்கிறதுனால, அசம்பிளிக்கு புதுசு அப்படிங்கிறதுனால எம்எல்ஏக்கள்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க, அதுக்கு திமுக என்ன கேள்விகள் கேட்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படிங்கிறத தாண்டி அவங்கள அசிங்கப்படுத்துறது, அவங்க இவங்களை அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கூட்டத்தொடர் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. கூட்டத்தொடர் தொடங்கும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறப்போ ஸ்டார்ட் ஆயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன அப்படின்னா, தாவேக்காவுடைய எம்எல்ஏ ஒருத்தர் பேசக்கூடிய வீடியோ. இதை மாதிரியான ஒரு இது நான் பார்த்ததே கிடையாது. ப்ராம்ப்ட் வேற வேற மாதிரியான வடிவங்களில் நம்ம கேட்டிருப்போம். பட்டு ப்ரெஸ் மீட்டில் நிற்கிறாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ப்ராம்ப்ட் பண்ணுறாரு. அது ஊருக்கே தெரியுது. அதுக்கு அவரே பேசிட்டு போயிருக்கலாம். அவர் சொல்ல இவர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். ரொம்ப அசிங்கமாக இருக்குது. உங்களுக்கு தெரியல என்ன பேசணும், என்ன சொல்லணும் தெரியல அப்படின்னா, நீங்கள் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு யாரும் உங்களை கட்டாயப்படுத்துறதே கிடையாது. விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணாமல் போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு எம்எல்ஏ நீங்கள் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணணும்னு கிடையாது. 234 தொகுதிகளும் தளபதி வெற்றி பெறுவார். பெண்ணாரம் தொகுதி பொறுத்தவரை கட்சிக்காரர் குழம்பி இருக்கிறார்கள். விசிலுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டு திமுக கையில இந்த இது கிடைச்சிது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களா? எடுத்து ட்ரோல் பண்ணாம ஐயோ அவருக்கு பேச தெரியல ஸோ விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னா போவாங்க. ஸோ திமுகவுக்கு கண்டென்ட் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா அது தாவேக்கா கையில இருக்கு. பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கட்டும், நிறைய விஷயங்கள் பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி வெள்ளை அறிக்கை வெளியிட்ட மரியா வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா நபர்கள் ஒரு பிரம்மாண்டமா வெள்ளை அறிக்கையை கொண்டு வந்துட்டார் அப்படின்லாம் சொல்றாங்க. ஒன்றும் கிடையாது. இந்த திமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி திமுகவை பார்த்து நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க 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 கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தப்போ டிஆர்பி ராஜா இந்த வெள்ளை பேப்பரை காமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு காமெடி பண்ணாரு. ஸோ அதே மாதிரியே தான் இப்போ இந்த மரியா வில்சன் வெளியிட்ட இந்த வெள்ளை அறிக்கையை நான் பார்க்குறேங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. ஒன்றுமே ஒர்க் அவுட் அப்படிங்கிறது பண்ணவே இல்லை. நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, உண்மை மனசில் தோன்றதை நான் சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் திட்டிக்கோங்க. ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ஒன்றுமே பண்ணல. அவர் நிதித்துறை அமைச்சருக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறத சாதாரண நம்மளாலே புரிஞ்சிக்க முடியுது. தமிழ்நாட்டுடைய கடன் தொகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது 5 வருஷமாக தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் பேசாதவங்க கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. அதே மாதிரி வருவாய்க்கு அதிகமாக செலவு இருக்குது. நம்ம எவ்வளோ ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறோம்னா நமக்கு 150 ரூபா செலவு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி வருஷத்துக்கு நிறைய வட்டி கட்டுறோம். அதிக கடன் இருந்தால் அதிக வட்டி கட்டுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நான் எல்லாரும் கடன் வாங்கியிருக்கோம். கடன் நிறையா வாங்கியிருக்கோம் அப்படின்னாவே அதிகமாக கடன் வாங்கினா அதிகமாக வட்டி கட்டும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ தமிழ்நாடு அதிகமாக வட்டி கட்டுது அப்படிங்கிற இந்த கதை எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இதை கொண்டு நம்ம நிதித்துறை ஃபினான்ஸ் மினிஸ்டர் நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டது செம்ம காமெடியா இருக்கு. ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை புதுசா ஏதோ இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு வெள்ளை அறிக்கைனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப திமுக கடன் வாங்கிடுச்சு, 5 லட்சம் கோடி கடன் வாங்கிடுச்சு எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த 5 லட்சம் கோடியை வாங்கி என்ன பண்ணாங்க? ஏதாவது யூஸ்ஃபுல்லா 5 வருஷத்துல ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை அதை இவனுங்களே ஆட்டையை போட்டாங்களா? இல்லை இந்த திட்டத்துக்கு இவ்வளவுதான் ஆகும் ஆனா இவ்வளவு நிதி ஒதுக்கி மிச்ச பணத்தை இவங்க ஆட்டையை போட்டாங்களா? அந்த 5 லட்சம் கோடி என்ன ஆச்சு, எங்க பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறத பத்தி ஒரு விளக்கம் அப்படிங்கிறது இருக்கணும் வெள்ளை அறிக்கை அப்படின்னா. அதை தாண்டி சரி அது நடந்துடுச்சு முடிஞ்சிடுச்சு, அதை தாவேக்கா அரசு எப்படி சரி செய்யும்? இவ்வளவு கடன் வந்துருச்சு, அதை இதன் மூலமா வருவாய் ஈட்டி நம்ம பெருக்கம் செய்து இதை சரி செய்வோம். இந்த துறையில இருந்து எங்களுக்கு இவ்வளவு வருமானம் வரும், இந்த துறையில இருந்து எங்களுக்கு இவ்வளவு வருமானம் வர்றதுக்கு நாங்க திட்டம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சு நாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறையை குறைச்சி ஓரளவுக்கு சரி செஞ்சு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பிக்சர் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதுதான் வெள்ளை அறிக்கை. இது நடந்துடுச்சு, இதை நாங்கள் இப்படி தடுக்க முயற்சி பண்ணுவோம், இதுதான் எங்களுடைய திட்டம் அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது கொடுக்கணும். ஆனால் இந்த வெள்ளை அறிக்கை பார்த்த உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எதையும் பேசல. நம்ம 5 வருஷமா மீடியாக்கள் பேசினா இவ்வளோ கடன் ஆயிடுச்சு, இவ்வளோ வட்டி இருக்கு, வரவுக்கு அதிகமாக செலவு இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் பேசியிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது தான். அவர் ஒரு துறையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த துறையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு தோண்டி எடுத்து வெளியில் சொல்ல முடியும். ஆனால் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தமிழே சரியாக படிக்க தெரியல. நீதின்னு படிக்கிறதும் அதை மாதிரி தான் நிறைய வார்த்தைகள் வந்து அதை மாதிரி தான். என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது படிக்கவே அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அவர் எப்படி ஒரு நிதித்துறையை ஹேண்டில் பண்ணுவார்? அவருக்கு ஏன் இதை கொடுத்தாங்க? இதுக்கெல்லாம் வந்து இந்த குரூப்பெல்லாம் வந்து இந்த மரியா வில்சன் அவங்க அந்த ஃபேமிலி அந்த குரூப்பெல்லாம் வந்து கல்வி தந்தைகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட நபர் அவங்களுக்கு அந்த பெருமைலாம் இருக்குது. பட் ஆனால் அவங்களுக்கு இந்த நிதித்துறையை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு தெரியல. ஏன் தாவேக்கா வந்து அவங்களுக்கு போய் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு இதை மாதிரி விஷயங்களை பார்க்குறப்போ, இவங்க வந்து இதை மாதிரிலாம் தடுமாறுறதை பார்க்குறப்போ, தாவேக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி பண்ணும் அப்படின்னு தெரியாமல், யாருக்கிட்ட என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது. நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்ல, நிதியமைச்சர் கூட இங்கே யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம செங்கோட்டையனுக்கு கொடுத்தாங்க. செங்கோட்டையன் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. டீசெண்டாக அவருக்கு நமக்கு இது செட் ஆகாதுன்னு தோணுச்சு போல வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்தது யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாமல் தேடி பார்த்து இங்கி பிங்கி பாங்கி போட்டு இந்த ஆளை தூக்கி இதில் உட்கார வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது இதை மாதிரி இதை இவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் அப்படியே ஏதோ ஓட்டிடுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இது தாவேக்கா ஆட்சிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய செட்பேக்காக போய் முடியும். அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய துரோகிகள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அந்த இனம் கண்டு கொள்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது தாவேக்காவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். திருமாவளவனை தூக்கி 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 பிடிச்சாங்க. நான் கெஞ்சினேன், கதர்னேன், திருமாவளவன்லாம் நம்பாதீங்க, கண்டிப்பாக பின்னாடி வந்து குத்துவார் அப்படின்னு சொன்னேன். பட்டு அது அவங்களுக்கு காது நம்ம பேசுறது அவங்க காதுக்கு விழுந்திருக்காது. பட் இப்போ திருமாவளவன் தூக்கி தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு தாவேக்காவை. நாங்கள் எப்போ வேணாலும் அமைச்சரவையில் ரிசைன் பண்ணிட்டு வெளியில் போவோம், நாங்கள் ஒன்றும் கட்டுப்பட்டு இல்லை அப்படிங்கிறாரு. அந்த 2 சீட்டுன்னு எங்களை கேவலமாக பேசுகிறீங்க. ஆனால் அந்த 24 மணி நேரம் அந்த 2 சீட்டை வச்சு நாங்கள் என்னென்ன பண்ணோம், எங்கள் அதிகாரம் பவர்லாம் அப்படி தெரிஞ்சது தெரியுமா அப்படின்னு திருமாவளவன் இப்போ பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் தாவேக்கா கிட்ட, ரொம்ப இடம் கொடுக்காதீங்க திருமாவளவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதே விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க துரை வைக்கோலாம் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, முதலமைச்சருக்கு மக்களை சந்திக்க நேரம் இல்லை, மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த துரை வைகோவெல்லாம் அடிக்கடி சந்திச்சிட்டு இருக்காரு. என்னத்துக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒட்டு போடுறாங்க. அங்கே மதிமுகவில் 2 எம்எல்ஏ 2 பேரும் உதயசூரியனில் நிற்கிறதுனால இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 2 பேரும் திமுகவுக்கு போயிட்டா கட்சியாக சட்டம் என்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அந்த 2 பேர் எடுக்கிற முடிவை தான் கன்சிடர் பண்ணோம். அப்படிங்கிறப்போ இவங்க இந்த பக்கம் வந்து இந்த இடைத்தேர்தலில் ஏதாவது சீட்டு வாங்கி நம்ம துரை வைகோ அமைச்சராக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இப்போ இந்த துரை வைகோ இந்த கூட்டம் வந்து அமைச்சரவையெல்லாம் பார்த்ததே கிடையாதுல்ல. ஸோ விஜய் வந்திருக்காரு, ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்போ இப்போ திமுகவுலேருந்து கண்டு வந்து இங்க ஒரு அமைச்சரவையை பார்த்துடலாம், மகனை வந்து அமைச்சராக்கி பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கூட நின்று நக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களையும் நம்பி தாவேக்கா ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களாம் என்னைக்கு வேணாலும் பச்சோந்தியை விட வேகமாக கலர் மாறும் திறமை உடைய நபர்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா திரும்ப நாளைக்கு 1 மாதம் கழிச்சு இப்போ எப்படி திருமாவளவன் பேசுகிறாரோ அதே மாதிரி நாளைக்கு துரை. அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னத்துக்கு கொடுக்கணும் அமைச்சரவை? ஏன் உங்கள் கட்சியில் ஆள் இல்லை, ஏன் துரை வைகோவுக்கு தான் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டமா என்ன? எங்க மதிமுகவுக்குலாம் ஓட்டு இருக்காங்க, நீங்களே சொல்லுங்க, ஏதாவது ஓட்டு இருக்கா? எந்த தொகுதியிலாவது தனியாக நின்னா ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டு வாங்குவாங்களா? ஸோ அதை மாதிரியான கட்சிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் திரும்ப மீட் பண்ணவே தேவை கிடையாது. வைகோ விஜய் போய் சந்திச்சது சரி, ஒரு மூத்த தலைவர் ரொம்ப நாளா அரசியலில் இருக்காரு அப்படின்னு போய் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சதை அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு திரும்ப உங்களை பார்க்க நேரம் கேட்குறாங்க, ஆதவர்ஜுனை பார்க்க நேரம் கேட்குறாங்க, விஜயை பார்க்க நேரம் கேட்குறாங்கன்னா நேரம் கொடுக்காதீங்க. நீங்கள் நேரம் கொடுக்க வந்து கூட நின்று எனக்கு அது கொடு இது கொடுன்னு நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. சரி வேற வழி இல்லைன்னு நீங்களும் கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் உங்கள் தலையிலே ஏறி உட்காந்து மிளகா அரைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வைகோ இவங்களெல்லாம் வந்து தாவேக்கா வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு நீ ஓரமாதிரி எங்கள் விஷயத்த பார்த்துக்க தெரியும் அப்படின்னு இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா
இடைத்தேர்தல் வரப்போகுது. சீக்கிரம் ஜூலையில் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைத்தேர்தலுக்கான அந்த எம்எல்ஏ அந்த வேக்கண்ட் இருக்கு இல்லையா, ஸோ கிரிக்கெட்டில் விக்கெட் விழுற மாதிரி விழுந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 திருச்சி கிழக்குன்னு சொன்னோம், அடுத்து பார்த்தா 4 அதிமுக எம்எல்ஏக்கள் போனாங்க. ஸோ ராஜினாமா பண்ணாங்க, 5 ஆச்சு. இப்போ வந்து விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காரு, 6 ஆச்சு. ஸோ இது 9, 10, 15 வரைக்கும் கிரிக்கெட்டில் என்னன்னா 10 விக்கெட் தான் விழும். பட் இங்கே வந்து 15, 20 கூட போனால் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனை எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை தாவேகா வந்து எப்படி ஒரு டாக்டிக்கலா மூவ் பண்ணி நாம சிங்கிள் மெஜாரிட்டியா மாறுறது, 107 இருக்கு, ஒரு 13 ஜெயிச்சா கூட நம்மளால 120 போயிட முடியும், சிங்கிள் மெஜாரிட்டியா போயிட முடியும். அப்படிங்கிறப்போ அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி அதுல எப்படி ஜெயிச்சு முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறத பார்க்கறது தான் தாவேகாவுக்கு நல்லதா இருக்கும். நாம என்ன ஸ்டாண்ட்ல என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நல்லது யார் செஞ்சாலும் பாராட்டுவோம், தவறு யார் செஞ்சாலும் சுட்டி காட்டுவோம். நன்றி.